சேவரெல்லாம் உழுவுற நிலமையில இருக்குதுங்க. எங்களால முடியலைங்க, நாங்கள் இருக்கவே முடியலை. தார் ரோடும் போயிடுச்சுங்க, நடக்க கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அப்படியே மெத்தனமா இருக்காங்க. ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பல ஆண்டுகால கோரிக்கை அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும். இத்திட்டம் நிறைவு பெற்று தற்போது சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வருகிறது. விரைவில் இத்திட்டம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. இந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்து அதன் மூலம் ஈரோடு, கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் குழாய்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதற்காக பெருந்துறை, அவிநாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்து அதன் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. அவ்வாறு கொண்டு செல்லப்படும் தண்ணீர் 1000க்கும் மேற்பட்ட குளம், குட்டைகளில் நிரப்பப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுகிறது. இந்த நிலையில் காளிங்கராயன் பாளையம் காவிரி ஆற்றிலிருந்து குளம், குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்லப்படும் சோதனை ஓட்டம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் ஆனது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள துடுப்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட சீரக்கவுண்டன் பாளையத்தில் உள்ள குளத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அவ்வாறு நிரப்பப்பட்ட தண்ணீர் தொடர்ந்து வேறு குளங்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருப்பதால் அந்த குளம் முழுவதும் நிரம்பி வழிந்தோடுகிறது. சீரணபாளையத்து குட்டை நிறைஞ்சு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. ஆனால் அதுக்குண்டான நடவடிக்கை யாருமே துடுப்பதி பஞ்சாயத்தில் யாருமே எடுக்கல. பிச்சு கட்டுறேன்னு சொல்லி எல்லாரும் 3 பேர் பார்த்துட்டு போனாங்க. யாருமே பிச்சு கட்டுறக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. நாங்களும் எல்லாரும் பலமுறை போய் குடியிருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டோம். யாரும் இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இந்த தண்ணி இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு எல்லாரும் முயற்சி பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க. அதிகாரிகளோட அசால்ட்டுனால தண்ணி வேஸ்ட் ஆகி கீழே போய் இதில் போய் எல்பிபியில் போய் கலந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்பிபிலேயே முதலே தண்ணி ஏகப்பட்ட தண்ணி மிச்சமாகி போய்கிட்டு இருக்குதுங்க. கழிவு நீரோட இது கலந்து தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட் ஆகி போய்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்க. இவ்வாறு வழிந்தோடும் தண்ணீரானது அருகே உள்ள கீழ்பவானி கால்வாயில் கலந்து விடுகிறது. மேலும் சீரக்கவுண்டன் பாளையம் குளத்தில் தண்ணீர் நிரம்பி குளத்தை ஒட்டி உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் கசிவு நீர் செல்கிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடும்பத்தினர் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வீதிகளுக்குள்ளும் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு எதுவுமே வச்சிருக்க முடியலைங்க. குழந்தை குட்டியிலிருந்து ஒன்றுமே இங்கே இருக்க முடியலைங்க. தண்ணி பயங்கர ரகலைங்க. தார் ரோடும் போயிடுச்சுங்க, நடக்க கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். டிச்சு கட்டி கொடுக்காம இப்படியே ரகலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே இருக்கிறது? ஒரு 30 வீடு இருக்குதுங்க. 30 வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி குழந்தைகளுக்கு கொசு, பயங்கரமான கொசுங்க. 24 நாள் தண்ணிக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் இங்கே இருக்கவே முடிய மாட்டிருக்குதுங்க. மேலும் இதன் காரணமாக இந்த குளத்தை ஒட்டிச் செல்லும் ரோடு முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. அதேபோல் குளத்தின் மண்கரைகளில் கசிவு ஏற்பட்டு வருகிறது. ஓடையை ஒட்டியுள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் கசிவு நீர்கள் செல்வதால் தரைகள் முழுவதும் பாசி பிடித்து பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் என பொதுமக்கள் யாரும் நடக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். மேலும் அப்பகுதியில் நடந்து செல்லும் போதும், இருசக்கர வாகனத்தில் செல்லும் போதும் கீழே விழுந்து கைகால் உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அவலமும் நிலவுவதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்களாம் இல்லாத பட்டைக்கு நாங்கள் எங்கேயும் போக முடியாதுங்க. நீங்கள் தான் நாங்களும் சொல்லி பார்த்துட்டுங்க. நாங்கள் அதுக்குள்ளேயே தான் ஒரு 6 மாதமாக கிடக்கிறோங்க தண்ணிக்குள்ளேயே. நீங்கள் தான் பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நாங்களும் சொல்லி பார்த்துட்டுங்க எங்களால் முடியல விட்டுட்டோம். நீங்கள் தான் சேவரெல்லாம் உழுவுற நிலமையில இருக்குதுங்க. எங்களால் முடியலைங்க, நாங்கள் இருக்கவே முடியலை. எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லைங்க. பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரி போயிட்டு படுத்து கிடக்கிறேங்க. எங்களால் ஒன்றும் முடியலைங்க. நீங்கள் தான் பார்த்தெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குளத்தை ஆய்வு செய்து பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் சாலையை புதுப்பித்தல், குளம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வடிகால் வசதி அமைத்து குளத்திலிருந்து வரும் கசிவு நீர் ஊருக்குள் புகாமல் பாதுகாக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வாழ்வாதாரமே எல்லாம் பாதிச்சிருக்கு. எல்லாமே சாக்கடை கட்டித்தர, டிச்சு கட்டித்தரன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இதனால உடல்நிலை எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்கிறோம். இதற்கு உண்டான பஞ்சாயத்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு கலெக்டர் வரைக்கும் இதுக்கு எல்லாமே மனுவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அப்படியே மெத்தனமா இருக்காங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் செய்திக்குழு.